Hello friends, welcome to NifSen Tamil. இந்த வீடியோவில் ஏஞ்சல் ஒன் ஆப்பில் எப்படி ஒரு மியூச்சுவல் ஃபண்டை இன்னொரு மியூச்சுவல் ஃபண்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஏஞ்சல் ஒன் ஆப்பை ஓப்பன் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த டிஸ்கவர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே நீங்கள் ஏஞ்சல் பி அப்ளிகேஷனை லான்ச் பண்ணணும். இது எதுக்குன்னா ஜீரோதால எப்படி மியூச்சுவல் ஃபண்டுக்குன்னு காயின் ஆப் இருக்கோ அதே மாதிரி ஏஞ்சல் ஒன்னுக்கு ஏஞ்சல் பி அப்ளிகேஷன் இப்போ லான்ச் ஆப்னு கொடுங்க. நான் ஆல்ரெடியா டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். அதனால நான் ஏஞ்சல் பி ஆப்பை ஓப்பன் பண்ணி பாஸ்வேர்ட் கொடுத்து என்டர் ஆகிக்கிறேன். ஏஞ்சல் ஒன் ஆப்பில் என்ன போர்ட்ஃபோலியோ வேல்யூ இருக்கோ அதே தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி இந்த போர்ட்ஃபோலியோவை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த போர்ட்ஃபோலியோ வியூ பேஜுக்கு உங்களை கொண்டு வந்துடும். இங்கே நீங்கள் உங்களுடைய ஈக்விட்டி ஹோல்டிங்ஸை பார்த்துக்கலாம். நமக்கு அது தேவையில்லை. இப்போதைக்கு நாம் மியூச்சுவல் ஃபண்டை சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நீங்கள் எந்த மியூச்சுவல் ஃபண்டை ஸ்விட்ச் பண்ணணுமோ அதாவது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுமோ அதை கிளிக் பண்ணுங்கள். நான் ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியலை சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த டிரான்சாக்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இன்வெஸ்ட் ரெடீம் ஸ்விட்ச்னு காட்டும். நீங்கள் யூனிட்ஸை செல் பண்ண தந்தால் ரெடீம் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. நாம் ஒரு மியூச்சுவல் ஃபண்டை இன்னொரு மியூச்சுவல் ஃபண்டாக ஸ்விட்ச் அவுட் பண்ண போகிறோம். தட் இஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். அதனால் ஸ்விட்ச்னு கொடுத்துக்கோங்க. எக்ஸாம்பிளாக நாம் எதை ஸ்விட்ச் அவுட் பண்ண போகிறோமோ அதோட இன்ஃபோ இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ப்ளஸ் நீங்கள் ஆல்ரெடியாக ப்ரௌசிங் பண்ணி சேம் ஏஎம்சியில் இருக்கிற ஸ்கீமை தேடி வச்சுருந்தீங்கன்னா இந்த சர்ச் பாக்ஸில் கிளிக் பண்ணி நீங்கள் ஈஸியாக அந்த ஸ்கீமை ஃபைண்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணி ஒவ்வொரு ஸ்கீமாக சூஸ் பண்ணி அதோட ஸ்கீம் டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்து ஓகேனா செலக்ட் பண்ணிக்கோங்க. எப்படி செலக்ட் பண்ணணும்னா மியூச்சுவல் ஃபண்ட் நேம் எங்கெல்லாம் இருக்கோ அங்கே கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்கீம் டீட்டெயில்ஸ் வரும். அதுக்கு கீழே கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்கீம் செலக்ட் ஆகிடும் ஸ்விட்சின் பண்ணுறதுக்கு. இந்த இடத்துல யூனிட்ஸை மொத்தமாக கொடுக்க போகிறீங்கன்னா ஆல் கொடுத்துக்கோங்க. இல்லை நான் பாதி யூனிட்ஸ் தான் கொடுக்க போகிறேன்னா இந்த பார்ஷியல் கொடுத்து யூனிட்ஸோட குவான்டிட்டியை என்டர் பண்ணிக்கோங்க. நான் ஆல் சூஸ் பண்ணிக்கிறேன். ப்ரொசீட் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அதுக்கான எக்ஸிட் லோட் அண்ட் டேக்ஸ் பே பண்ணி ஆகணும். நெக்ஸ்ட்டு எதுக்காக நீங்கள் இந்த ஸ்கீமில் இருந்து இன்னொரு ஸ்கீமுக்கு ஷிஃப்ட் ஆகுறீங்க அதுக்கான நெசசிட்டி இருக்கணும். எக்ஸாம்பிளாக சம் இன்வெஸ்டர்ஸ் ரெகுலர்லேருந்து டைரக்ட் பிளானுக்கும் ஆக்டிவ் ஸ்கீம்லேருந்து பேசிவுக்கும் இந்த மாதிரி சில ஸ்கீம் லாஸில் போகுது அப்புறம் க்ரோத் இல்லைனாலும் மியூச்சுவல் ஃபண்டை ஸ்விட்ச் அவுட் பண்ணுவாங்க. இன்னும் நிறைய ரீசன் சொல்லிக்கிட்டே போகலாம். லாஸ்ட் ஒன் என்னன்னா யூடிஐலேருந்து நாவிக்கு மாற்றணும், ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல்லேருந்து இடைல் வயசுக்கு மாற்றணும். இந்த மாதிரி வேறு வேறு ஏஎம்சிலேருந்து ஸ்விட்ச் அவுட் பண்ண முடியாது. தட் இஸ் மியூச்சுவல் ஃபண்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. சேம் ஏஎம்சியில் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ஸ்விட்ச் அவுட் பண்ண முடியும். ஒன்ஸ் ப்ரொசீட் கொடுத்துட்டிங்கன்னா T+2 days ஆர் மேக்ஸிமம் 4 days உங்களுடைய டிமெட் அக்கௌண்ட்டோட போர்ட்ஃபோலியோவுக்கு வந்துடும். ஒன்ஸ் எல்லாமே ஃபினிஷ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எதை நினச்சும் வரி பண்ணிக்காதீங்க. அந்த 4 days உங்களுக்கான மெயில்ஸ் அண்ட் எஸ்எம்எஸ் எல்லாமே வந்துடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.